சில நேரத்துல உட்காந்துட்டே இருப்போம், திடீர்னு ஏதோ ஒண்ணு தூங்கும் போது நமக்கு தோணும், ஏதோ பயங்கரமா அழுத்துச்சுப்பா, நானும் பார்த்தம்பா, புடிச்சுக்கிச்சு விடுபடலாம்னு நினைச்சேன், ஒண்ணும் முடியல, திடீர்னு அழுத்துச்சு. திடீர்னு பார்த்தனா அப்படியே மெதுவா ரிலீஸ் ஆகி போயிடுச்சுப்பா. அழுத்துனதும் தெரியல, என்ன ஆட்கொண்டதும் தெரியல, விடுவித்ததும் தெரியல அப்படின்னு இனம் புரியாத ஒரு அழுத்தம், மன அழுத்தம், காரணம் அறியாத ஒரு வருத்தம், மெலாங்கலி, சேட்னஸ், டிப்ரெஷன். ஒரு வார் டைம்ல யுக்ரைன்ல போறோம், வெனிசுலால போறோம், அடுத்து இஸ்ரேல்ல போய் பாக்குறோம், காசால பாக்குறோம், ஒரு மாதிரி நேச்சுரல் கலாமிட்டி நடந்துச்சு, ஒட்டு மொத்தமா மண்ணு ஃபுல்லா போயிடுச்சு, அங்க போய் நிக்கிறோம், காரணம் இல்லாத ஒரு மன அழுத்தம். என்ன பண்றது, காரணமே இல்ல, தெரியல. மஸ்டர்ட், இது பேரு வைல்டு மஸ்டர்ட். இங்க நம்ம யூஸ் பண்ற கடுகு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அங்க இருந்து ரெமெடி எடுத்தீங்கன்னா தப்பு. வைல்டு மஸ்டர்ட் ஃப்ரம் சோல் பெயின், சோல் கிராண்டியர். நல்லா இந்த ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா நல்லா புரிஞ்சுக்கலாம். இது 36 கடந்து வாழ்க்கை அனுபவங்களை பெற்று விடுதலை பெற்ற பிறகு மிச்சம், சொச்சம், எச்சம், பின்னாடி இருக்கிற கடந்த காலத்தில் நான் பெற்ற அனுபவங்கள், அழுத்தி வைத்திருக்கிற டிப்ரெஷனு, அழுத்தி வைத்திருக்கிற கடந்த போன பிறகு வைத்திருக்கிற எனக்கு புலப்படாத அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை மொத்தத்தையும் கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்றது எப்படி? சாதாரணமா தண்ணி ஊத்துல நெருப்புல எரிய விட்டு அப்படியே தூக்கணும். அப்படியே சோலை பதங்கப்படுத்தி நம்மளை லிஃப்ட் பண்றது மஸ்டர்ட். நான் எழுதும் போதே அப்படியே வந்துச்சு வார்த்தை, பிளாக் ஹோல் எஃபெக்ட். பிளாக் ஹோல்னா கரு குழி, கருவலயத்துல போய் விழுந்தா உள்ள மாட்டிக்கொள்ளலாம், அவ்வளவு உள்ள முடிஞ்சிது. ஸ்பிரிச்சுவல் ரீசெட் அப்படின்னா மஸ்டர்ட் தான். லைட் ஃபிளவர், வெளிச்சத்தின் மலர், வெளிச்சன்றதை விட தெளிவின் மலர், ஏகாந்தத்தின் மலர். ஏகாந்தம்னா எல்லாம் வெளியின் மலர், ஃபுல் டோட்டல் வெளி. பேட்ச் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த மலரை கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் போய் பார்த்திருக்காரு பேட்ச், பார்த்திருக்கிறாரு. பார்த்துட்டு அனுபவம் எல்லாம் வரல, இது இன்னமும் பண்ணுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அங்க செக் பண்ணி பார்த்திருக்காரு, எல்லோ கலர் மலரு. நேரா போய் லண்டன் எவ்வளவு தூரம்னா ரொம்ப தூரம். ஆக்சுவலா இப்போ ட்ரெயின்ல அவ்வளவு சீக்கிரம் போகணும், அவர் டிராவல் பண்றதுக்கே 2 நாள் ஆயிருக்கும். போய் கியூ கார்டன்ல, ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூ கார்டன்ல போய் திருப்பி பார்த்திருக்காரு, இந்த மலர் தானு வெரிஃபை பண்ணிருக்காரு. அந்த மலர் பேர் சினாப்சிஸ் அர்வென்சிஸ் அப்படின்ற ஒரு பொட்டானிக்கல் நேம். கடுகு இனத்தை சேர்ந்தது, ஆனா இந்த கடுகு கிடையாது, வைல்டு கடுகு, மஸ்டர்டு. கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு அவங்க திருப்தி ஆகல. நல்லா கவனிக்கணும், இந்த பாத்வே முதல்ல கண்டுபிடிச்சிட்டாரு, அவருக்கு புரியல, இந்த மலர் என்ன பண்ணுதுன்னு புரியல, நிஜமாவே என்ன பண்ணுதுன்னு புரியல. அடுத்து பொட்டானிக்கல் கார்டன் போறாரு, அங்கேயும் சினாப்சிஸ் அர்வென்சிஸ் கண்டுபிடிக்கிறாரு, சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்புறம் விவசாயிகிட்ட கேட்கிறாரு, கண்டுபிடிச்சது, அப்புறம் பிக்ஸ் பண்றாரு. எப்படி பாருங்க, அந்த அந்த மனநிலை கேட்ட மாதிரி இவரோட மனநிலை உருவாகி புலப்படாத ஒரு மனநிலை, பயங்கரமான டீப் டிப்ரெஷன், அன்எக்ஸ்பிளைன்டு டீப் டிப்ரெஷன். எப்படி வருது எப்படி போறதுன்னு தெரியல, அன்னோன் டிப்ரெஷன், இன்எக்ஸ்பிளிகபிள் டிப்ரெஷன். இனம் புரியாத, காரணம் இல்லாத, விளக்கிட முடியாத, வர்ணிக்க முடியாத ஒரு மனநிலை. அது மன அழுத்தமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி சோகத்தோடு கலந்த ஒரு கலவையாகவும் இருக்குது. திடீர்னு வார் டைம், பிசினஸ் செட்பேக்கு, பெரிய நிறுவனம் போயிடுச்சு, அந்த ஊரை விட்டு ஓடிட்டோம், நம்ம பிசினஸ் லாஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில ஊர் விட்டு ஓட்டுனா உட்காந்தனா அப்படியே உட்காந்துருக்கோம். ரெஃப்யூஜிஸ் இருக்காங்கல்ல, அகதிகள், நாட்டை விட்டே வந்துட்டான், துரத்தி அடிக்கப்பட்டான். அப்படியே பாக்குறான், அப்படியே திரும்பி பாக்குறான் தூரமா அவங்க நாடு. திரும்பி போகவே முடியாது, என்னோட வீடு போயிடுச்சு, நாடு போயிடுச்சு, அவ்வளவுதானே. அந்த மணலை அப்படியே பாருங்க, நான் சுகமா பிரம்மமா இருந்தேன், திருப்பி எப்ப போவேன்? இந்த போவதுக்கான வழிதான் இந்த மஸ்டர். ஏன்னா நான் வந்த வழியில நிறைய பேக்கேஜ் தூக்கிட்டு வந்துட்டேன், வெயிட் ஏகப்பட்ட. the weight of your incarnation, உங்களுடைய பிறப்பினுடைய சுமை இறக்கி வச்சாதானே பறக்க முடியும். அது இதுல இன்னும் 2-3 உதாரணம் உங்களுக்கு நல்லா புரியும். ஏதோ ஒண்ணு தொட போய் பயங்கரமா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மஸ்டர்ட் தேன்கூட்ல கைக்கு வச்ச கதையா போச்சுரா. அது கபகன்னு எமோஷன் வந்து தாக்குப்பிடி முடியல, மைண்ட் அப்படியே முடிச்சு அப்படியே திகச்சு போய் நின்ட்டோம். அப்படியே இப்போ நான் உள்ள போயிட்டே இருக்க குதிரையில ஒருத்தன் போயினே இருக்கிறான், டக்குன்னு ஒரு ஈட்டி வருது, இப்படி புடிச்சுட்டான்,
பிடிச்ச நேரத்துல மொத்த சுத்தி ஒரு ஈட்டி அப்படியே நிக்கிறாங்கன்னா அப்படி இருக்கும். அவ்வளவுதான். யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அட் ஸ்டேக். அதாவது உங்களுடைய இருப்பு அபாயத்துக்கு உள்ள வந்து பிக்ஸ் ஆயிருக்கு. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். கண்டிஷன் எப்படி? ரெஃப்யூஜி வேலியில தாண்டி வந்துட்டான், அங்க இருந்து இங்க சுடுவானா, இங்க இருந்து சுடுவானா, இங்க தூக்குவானுங்களா, பிரிச்சிருவானுங்களா, அப்படியே குடும்பத்தை பிரிச்சிருவானுங்களா, நம்மள நாசம் பண்ணுவானுங்களா, ஒரு மனநிலை இருக்குங்களா. அதுல அந்த அந்த ஸ்பாட்டுக்கு உள்ள போக முடியாதனால ஒரு 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 டிசெண்டிங் ஆஃப் எனர்ஜி, திடீர்னு ஒரு டிப்ரெஷன் உருவாயிடும். இது நம்ம கையில சுத்தமா இல்லை. போனதுன்னா கொஞ்சம் விழிப்பு இருக்குது. இங்க வைல்ட் ரோஸ்ல ஏதோ ஒண்ணு புரியுது நமக்கு, நான் சரண்டர் ஆகிற போறேன்னா சரண்டர் ஆயிடுறோம் டோட்டலா, விட்டுறாப்பான்னு. இங்க வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. வெதர் கண்டிஷன், குறிப்பா வந்து ஆஸ்திரேலியா, யூகே கண்டிஷன் மாறிட்டே இருக்குல்ல, டக்கு 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 டக்குன்னு மாறிட்டு இருக்கும். அந்த கண்டிஷன்ல ஒரு மாதிரி அப்படியே டல்லா அடிச்சிருச்சு. சடன்லா வர்றது, சடனா போறது. லாஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் தாட் வந்து காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. ஏன் வந்து இந்த மாதிரி எமோஷன் ஃபிளட் ஆகி மைண்ட் ஸ்டேக் ஆகும்னா, நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதின்றது நீங்க தெரியாம இருக்கிறதுனால அப்படின்றாங்க. ஹெவி வெயிட் ஆஃப் இன்கார்னேஷன். யாரெல்லாம் இந்த மனநிலை இருக்காங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் லைபிள் டு டைம் ஆஃப் க்ளூம், அப்படியே விரக்தியில இருக்கிறது, ஒரு வெறுப்புல இருக்கிறது, திடீர்னு இருட்டான ஒரு மேக கூட்டம் அப்படியே இறங்குது, ஓவர் ஷேடர், கண்ணு தெரியல, எல்லாம் போயிடுச்சு, லைட் வந்து மறைஞ்சு போச்சு, வாழ்க்கையினுடைய மகிழ்வு போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு. என்னத்துக்குடா இந்த மாதிரி ஒரு அட்டாக், ஒரு பெரிய தாக்குதல் நடந்துச்சுன்னு தெரியல, புரியல, கவனிக்க முடியலன்னும் போது காணோம் நம்மள. திடீர்னு சர்ஃபேஸ் ஆகி போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா, கடந்த காலத்தில் அடி ஆழத்துல அன்ரிசால்வ் மெட்டீரியல், ஏதோ ஒரு மெட்டீரியல், தீர்க்க முடியாத ஒரு மெட்டீரியல் உள்ள போட்டு வச்சிட்டோம். ஒண்ணு, அன்ஜெர்மினேட்டட், முளைக்காத ஒரு விதை உள்ளது. இந்த 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 கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன் வந்து யாருக்கு நிறைய வரும் அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்கள்ல அன்ரிசால்வ்டு மெட்டீரியல், அன்ஜெர்மினேட்டட் சீட், அதாவது தீர்க்கப்படாத ஒரு மெட்டீரியல் உள்ள போட்டு வச்சிருக்குது. அன்ஜெர்மினேட்டட் சீடு, முளைக்காத ஒரு விதை. வீட்டுல இருக்கிற பொருட்கள்ல எதனா ஒண்ணு மெட்டீரியல், தேவையற்ற மெட்டீரியல் இருக்குன்னாலும் இந்த மனநிலையை வீட்டுல உருவாக்கும். ஒண்ணு. அடுத்து, ஆன்மீகன்னு சொல்ற பேர்ல, ஃப்ரீக்வன்சின்னு சொல்றதுல, இந்த நம்பரு, ஏஞ்சல்ஸ், டேரட் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரங்கள், தாயத்துக்கள் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டஃப போட்டுட்டு அது உள்ள போய் அன்ரிசால்வ் இருக்கும் போது, திடீர்னு ஒரு இடத்துல கை வைக்கும் போது ஏதோ குன்னு வெளியே வந்து அட்டாக் பண்றது. டார்க் ஃபோர்ஸஸ் அட் ஒர்க், தேவையற்ற அதிர்வலைகளை கிளென்ஸ், அதாவது பியூரிஃபை பண்றது. இருட்டுல வந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்குது, என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. அதுக்கடுத்து திடீர்னு வந்துடும், திடீர்னு அந்த அந்த தன்மை உருவாயிடும். சைக்காலஜிக்கல் பேக்கேஜ், ஏதோ ஒண்ணு நம்ம தூக்கி வச்சிருக்கோம்னா இறக்கி வைக்கணும்டா, ரொம்ப பெரிய பாரம் இருக்குது, தேவையில்லாத ஏதோ சுமந்து வந்துடும், இல்லாட்டி வீட்டுல இருக்க சுமை எல்லாம் தூக்கி போட்டுருக்கும். இந்த ஃபீல்டு எம்டியா இருக்கு, எதுக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க வந்து அப்படின்னா, மைண்ட் காலி ஆயிடுச்சு, எல்லாம் வந்து விளையாடுது. இப்போ தியானத்துல அவேக்கனிங் ஆகும் போது, விழிப்புணர்வு படும் போது, ஞானம் தன்மை உள்ள வரும்போது இந்த டெண்டன்சி உருவாகும், ஏகப்பட்ட விஷயங்கள். அப்போ ஞானத்துல நீங்க பிளாங்க் ஆகணும், ஜீரோ ஆகணும், சுத்தமாகணும், பியூர் கான்சியஸா நிக்கணும் போது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்களா, ஃபுல்லா டெலிஷன் ப்ராசஸ், ஃபுல்லா டெலிட் பண்றது. எதுவா இருந்தாலும் புண்ணியம் பாவம் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணு, நல்ல அதிர்வலை கெட்ட அதிர்வலை ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணு. இந்த கோயிலுக்கு போய் பூச்சி வச்சிருக்கு அதிர்வலை, அந்த கோயிலுக்கு மசூதிக்கு போய் பூச்சி வச்சிருக்குது, இந்த இடத்துல இந்த வைப்ரேஷன், இந்த காட்டுல வந்து அதிர்வலை நிறைய இருக்குது, நல்ல அதிர்வலை, அங்க போய் பூச்சி, இது எதுவுமே இல்லை. உன்னுடைய ஆன்மாதான் மகத்துவமானது. அதை வந்து நிக்க வைக்கிறதுக்கு மொத்தத்தையும் டெலிட் பண்றது. டீப்பான சைலன்ஸ், மெலாங்கலி, உலகத்துல இருந்து வெகு தூரம் தள்ளி வைக்கப்படுறது. நம்ம ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன். இவங்க சில நேரத்தில் பிளான் பண்ணி தப்பான முடிவுகளை எடுப்பாங்க. அவனுடைய கண்ட்ரிலே ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடக்குது, தன்னோட வீட்டுல ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்குது. எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுது, ஃபுல்லா யாரோடைய கண்ட்ரோல்லயோ. அதாவது யாருன்னா காப்பாத்துவாங்களா, மெர்சி ஆஃப் அதர் ஹேண்ட், எதனா ஒண்ணு நடந்தாதான் உண்டு, மிராக்கிள் நடந்தாதான் உண்டு. ஒரு குகைக்குள்ள போட, இருட்டு குகைக்குள்ள போறோம், எப்படி வேகமா போக முடியுமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடப்போம். நமக்கு வழி தெரியாது, எதுவுமே தெரியாது, சத்தம் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே பியூரான சைலன்ஸ், பியூரான டார்க்னஸ். அதுல டிராவல் பண்றோம். அந்த இனம் புரியாத உணர்வு, எறும்பு புத்துல கை வச்ச கதை, கிளறி விடுறது. சில நேரத்தை கிளறி விட்டுரும், தியானம் பண்ணுமோ கிளறி விட்டுரும். அப்ப மஸ்டர்ட் போட்டீங்கன்னா மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். மைண்ட் வந்து ஆக்டிவ் இல்லாம இருக்கும்.
வீக்னஸ் ஆஃப் த ஹோஸ்ட். நீங்க காலியா இடம் விடுறதுனால, குழப்பத்துல இருந்து காலியா இடம் விட்டீங்கன்னா டப்புன்னு எதனா ஒரு டார்க் ஃபோர்ஸஸா நீட் நாட் வந்து என்டிட்டிஸ், ஏதோ வேற ஒரு உணர்வோ வேற ஒரு உயிரோ கிடையாது. ஏதோ ஒரு எனர்ஜி சல்லுன்னு இறங்குறது உள்ள, டப்புன்னு இறங்கி உள்ள போறது, அந்த கண்டிஷன். எல்லா சவுண்டும் கேட்கற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கற மாதிரி இருக்கும், பட்டுன்னு ஜர்க் ஆகும். அந்த சைலண்டா இருக்கிறதுல ஒரு குளத்துல வந்து தண்ணி ஒரு கல்லு போட்டா கிளப்னு சத்தம் கேட்டு சல்லுன்னு ஒரு ரிப்பிள்ஸ் ஏற்படலாம். அந்த மாதிரி ரிப்பிள்ஸ் ஏற்படுறது. வாட் இஸ் த பாயிண்ட்? என்ன நடக்குது, என்னடா நடக்குது சுத்தின்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலை பூச்சி இழுத்தா அப்படி இருக்கும், இழுத்துனே இருக்கிறது. சக்சன் உறிஞ்சிருது. ஸ்டாக்னேஷன், அப்படியே ஃபுல் ஸ்டாக்னேஷன் மைண்ட். இது எல்லாமே மைண்ட் கண்டிஷன். ஏன்னா அவ்வளோ பேக்கேஜ் போட்டிருக்கோம் இந்த பிறவில. போன கண்டிஷன்ல என்னன்னா பிறவற்ற தன்மை அப்படின்னா எந்த பிறவினுடைய வாசனையும் இருக்கக்கூடாது. மஸ்டர்ட் போட்டா மொத்தம் பியூரிஃபை ஆகி கிளீன் ஸ்பேஸ் ஆகும், பியூர் ஸ்பேஸ், நோ டேட்டா. ஞானம்னா நீங்கள் உங்களோடு இருத்தல், எந்த டேட்டாவோட இல்லாம இருத்தல். டேட்டானா என்ன? நான் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? ஃப்ளவர்ல நான் தான் உலகத்துல எக்ஸ்பர்ட், ஏஞ்சில்ல நான் தான் எக்ஸ்பர்ட், 50 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு. இதெல்லாம் டேட்டா. டேட்டால 2 டேட்டா இருக்கு. ஒண்ணு, எல்லா டேட்டாவும் பாஸ்ட், இந்த கர்மா, உங்களோட அனுபவங்கள் எல்லாம் பாஸ்ட் டேட்டா. அந்த டேட்டா டெலிஷன். உங்களோட விஷஸ் இருக்குல்ல, நாளைக்கு இது ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும், அந்த விஷஸ் எந்த டேட்டா இல்ல, டேட்டா டெலிஷன் தான் மஸ்ட். ஸ்பிரிச்சுவல் ரீசெட். எந்த அனுபவங்களும், உயர்ந்த அனுபவங்கள், தாழ்ந்த அனுபவங்கள், அமானுஷ அனுபவங்கள், தெய்வீக அனுபவங்கள் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி பியூர் ஃபார்ம் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல, அவேக்கனிங் ஃபார்ம் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல நிக்க வைக்கிறது. அதே அப்படி நிக்குது. அப்புறம் உடம்பு கூட மூவ் ஆகாது. நீங்க சரண்டர் ஆகுறது அங்க. இது யாரோ ஒருத்தர் புஷ் தூக்கிட்டான், தபால தூக்கிட்டான், தொங்க விட்டான். அப்படியே தொங்க விட்டுருந்தா என்ன பண்ணும்? அந்த கண்டிஷன். இம்பல்சஸ், இந்த சமிக்கைகள்லாம் புரியாது, பிரபஞ்சத்தோட சமிக்கைகள் புரியாம போயிருது. இந்த விழிப்பு மனம் இருக்குல்ல, விழித்து கொண்ட மனம், அது வந்து இது எதனால் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைக்குரிய கண்டிஷன். இது ஃபேதம் பண்ண முடியாது. இந்த என்ன ரீசன் அதுக்கு மீனிங்கு, இது என்னடா நடக்குது என்ன சுத்தின்னு தெரியாது. இன்ஃப்ளெக்டட் பை தட் ஸ்டேட். என்னன்னா இந்த ஸ்டேட் வந்து டக்குன்னு உள்ள நுழைஞ்சிருது. அந்த கண்டிஷன்ல நீங்க சந்தோஷமா இருக்காரு, ஹாப்பியாவும் இருக்க முடியாது. கான்சியஸ்னஸ், உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல, அதாவது உங்களுடைய விழித்த மனம் உங்களுடைய அறிவில உள்ள நுழைஞ்சிடும் அந்த கண்டிஷன். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இறக்குதல் அது. ஆக்சுவலா அவேக்கனிங்கான சான்ஸ் அது. மனதை வந்து உருகுலை செய்யும். மனம் உருகுலைந்து போனாதான் மேல. திடீர்னு வரும், திடீர்னு போவோம். கிளினிக்கல் டிப்ரெஷன் அதுதான். சின்ன வர்ற டிப்ரெஷனும் பெரிய டிப்ரெஷனும். என்ன தப்பு பண்ணுன்னு நமக்கு தெரியல, என்னோட வீடு காணோம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து கலைஞர்களுக்கு, ஓவியர்களுக்கு, இசை ஞானிகள்லாம் இந்த ஸ்டேட் உருவாங்க. டப்புன்னு ஒரு காலத்துல அப்படியே நின்றுவாங்க. அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியல, பேந்த முழிக்கிறது, காணாம போயிட்டு நினைக்கிறது, வழி தரவி வந்துட்டுமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு கண்டிஷனு. என் வீட்டை இழந்தேன். என் வீடுன்றது மேல இருக்கிற வீடு. ஐ ஆம் ஏ ஸ்பிரிச்சுவல் பீயிங் ஹேவிங் எ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து மேல இருக்கிறேன், என்னோட வீடு மேலதான், அதை இழந்திருக்கிறேன். அதனாலதான் எது பண்ணாலும் நமக்கு இந்த தவிப்பு அடங்கவே இல்லை, திருப்பி நம்ம ஃபீல் ஆகவே இல்லை. நம்ம நிஜமாவே நம்மோடு இருத்தலுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப விருப்பப்படுறோம். ஆனா அந்த உலக ஞானம் என்பது உங்களோட இல்லாம பண்ணது தான் அந்த உலக ஞானமே. அது ஒண்ணு. ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சோல், 37வது இடம். இந்த எல்லான்னு புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த 38 மலர் தீர்வுகளும் உங்கள் வாழ்க்கை பயணத்தோடு ஒட்டி இருப்பது. அதனாலதான் உங்கள் மனதுக்கு நெருக்கமா இருக்குது. இந்த பேட்டர்ன்ல வந்தாதான் சரியா வருது. விடுதலை பெற்ற பிறகு மீதி இருக்கிற குப்பைகள் அகற்றப்பட வேண்டும், டேட்டா தகவல்கள் அகற்றப்பட வேண்டும். நான் ஞானத்தை வைத்துக் கொண்டிருக்கிற தகவல்கள் அனைத்தும், நான் மலரை வைத்துக் கொண்டிருக்கிற தகவல் அனைத்தும் தேவையற்றது, டெலிட் பண்ணும். அடுத்து கலெக்டிவ் பிளேன் ஃப்ளோட்டட். ஒரு உங்களோட எமோஷன் இருக்குது, மேகப்பட்ட ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு, அது ஃபுல்லா உள்ள வந்து அழுத்துது. ஏன்னா இது வெடிக்க போகுது. இந்த ஸ்டேஜ் போர்ட்டல்ஸ் சொல்றாங்கல்ல, அங்கங்க திறத்தல் ஏற்படுறது. இந்த ஸ்டெப் என்னன்னா நம்மளுடைய பிரேக் த்ரூன்னு சொல்லக்கூடிய அடுத்த பரிணாமத்திற்கான ஒரு ஸ்டேஜ். சில பேர் தியானத்துல இருக்கவங்க நல்லா கரெக்டா பேலன்ஸ் பண்ணா, சில பேர் அந்த ஸ்டேஜ்ல இருந்து மேல முடியாம தத்தளிக்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. டீப் டார்க் ட்ரீமு, வெளிச்சமே இல்லை,
டப்புன்னு ஒரு வெளிச்சம் கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த அந்த இருட்டுல சத்தம் இல்லாத ஒரு இடத்துல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். அதுதான் பட்டார்னு ஒரு வெளிச்சம். நானே வெளிச்சத்துல வெளிச்சமாயிட்டேன், அப்படியே கரைஞ்சிட்டேன் வெளிச்சத்துல அப்படின்னு ஒரு அவேக்கனிங். அதுதான் சில நேரத்துல மெனோபாஸ் பீரியட்ல அந்த கண்டிஷன் உருவாகும். அப்படியே அப்படியே உட்காந்துட்டே இருக்குது, அப்படியே ஸ்டேஜ். பெண்களுக்கு இது கரெக்டா புரியும். கைண்ட் ஆஃப் எலிமினேஷன், டெலிஷன், எலிமினேஷன், வெளித்தள்ளுறது, வெளித்தள்ளுறது. பிரசன்ட் டைம் ஸ்பேஸ் கண்டினியூ அழகா சொல்லியிருக்காங்க. இந்த 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 க்ஷணத்தில் க்ஷணத்துக்குள்ளே உள்ள போய் காலமற்ற நேரமற்ற தன்மையில இருக்கு கண்டினியூவா. நான் வந்து இந்த காலமற்ற நேரமற்ற ஒரு வஸ்து அப்படின்னு சொல்றது. அப்வர்ட் மூவ்மெண்ட் எனர்ஜி மேல தள்ளுறது. மிஸ்டீரியஸ் பேர்டன், இனம் புரியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு பேர்டன் இது. சில நேரத்துல ஒரு வேர்டு சொன்னா அந்த கண்டிஷன் போயிடுவோம். ஒரு இமேஜை பார்த்தா கண்டிஷன் போயிடும். ஐயோ இந்த இமேஜ் அப்படியே டப்புன்னு போயிட்டு அமைதியாயிடுது. ஒரு மனுஷனை பார்த்தா அந்த கண்டிஷன் டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன் காணாம போயிடுது. லைட் ஆங்கர், இந்த மலர் வந்து ஒளியை பிடித்து வைத்திருக்குது. அப்படியே ஒளியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்குது. ஒளியின் மலர், ஒளியின் மலர் ஒளிர் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபிளவர் பேர் என்னன்னா சார்லாக் அப்படின்னு பேரு. சினாப்சிஸ் அர்னனிஸ் அப்படின்றது 4 இழைகள் கொண்டது. எல்லோ கலர், கிரீன் ஸ்டாக்ஸ், கிரீன் ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீசன்ல போனா கரெக்டா ஒரு இடத்துல அழகா போட்டோஸ் எடுத்தோம். அந்த சீசன்ல பூவே இருக்காது, ஆனா நான் போன சீசன்ல பூவை நல்லா பார்க்கக்கூடிய கண்டிஷன் இருந்தது. ஒரு 10-15 செடியில இருந்தது. காமன் வீடு எங்கெல்லாம் வளரும் அப்படின்னா டிஸ்டர்ப்டு லேண்ட், நல்லா கவனிக்கணும். ரொம்ப பாதிக்கப்பட்ட இப்போ யுக்ரைன் மாதிரி பம்பார்ட் பண்ண பூமிகள், குண்டு துளைத்த இடத்துல டக்குன்னு வளரும். இது கண்டிஷனே இல்லைன்னா கூட வளரும். ரொம்ப ஆழத்துல இருக்கும் அந்த விதைகள், ரொம்ப ஆழத்துல இருக்கும் விதைகள். அதே மாதிரிதான் இந்த கண்டிஷன் உருவாக்குற மனநிலையும் ரொம்ப ஆழத்துல இருந்து வரக்கூடியது. விதை வந்துருச்சுன்னா அப்படியே ஃபுல்லா பரவிடும். இது வந்து நிறைய நேரத்துல ஃபார்மர்ஸ் சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு பாதிப்பு தர்றதுனால அதை நிறைய பேர் விரும்புறது இல்லை. உழும்பொழுது, ரொம்ப ஆழ்ந்து உழும்பொழுது இது இந்த இந்த விதைகள் மேல வந்து செடியா வளருது. அந்த மாதிரி ஆழமா டீப்பா தியானத்துல உள்ள போகும்போது இந்த கண்டிஷன்ஸ் வரும். நீங்க ஆழமா தூக்கத்துல ரொம்ப ஆழமா போயிட்டாலும் இந்த கண்டிஷன் வரும். அது ஒண்ணு. கிளறி விட்டாதான் இது வந்து வளரும். நிலத்தை நல்லா ஆழ்ந்து கிளறி விட்டா அது நல்லா வளரக்கூடியது. லைட்டுக்கும், அதாவது வெளிச்சத்துக்கும் காத்துக்கும் ரொம்ப விரும்பி போகக்கூடியது. மற்ற பிளான்ட்டை வந்து வளர விடாது, பக்கத்துல குறைச்சிரும். சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர்ல முதல்ல பாக்குற பேட்ச் வந்து சாஃப்ட்வேர்ல பாக்குறாரு, அப்புறம் ரெஃபர் பண்றாரு கியூ கார்டன்ல. அதுக்கப்புறம் விவசாயிகள்ல கேட்டு அதனுடைய தன்மை புரிஞ்சுக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் அந்த மனநிலையே புரியல, அதுக்கப்புறம் வெளியே வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. பாருங்க, கவனிச்சிருங்க அந்த அதனுடைய மலரோட தன்மை பாருங்க எப்படி வந்து அவர் புரிய வச்சிருக்கு. திடீர்னு வந்து வளரவே வளர திடீர்னு வரும். எல்லா இடத்துலயும் இந்த வைல்டு மஸ்டர்ட் இருக்கும், அது பேர் வைல்டு மஸ்டர்டு. சார்லாக்னு சொல்லக்கூடியது. அதனால என்ன சொல்லுவாங்க, இது சார்லாக் இயர் வந்திருக்கு. சில நேரத்தை சொல்லுவாங்கல்ல, புலி காலம், புலி நிறைய இருந்தா ஒரு தன்மை, அதே மாதிரி மாங்காய் நிறைய இருந்தா ஒரு தன்மைங்குவாங்களா, அந்த மாதிரி கண்டிஷன். 4000க்கு மேற்பட்ட விதைகள் அந்த பூக்கு கீழே இருக்கிற அந்த குடுவையில இருக்கும். ஆனா வெகு சிலதே வந்து என்ன பண்ணும்னா செடியா வரும். விதைகள் வந்து விதைகள் கொத்து கொத்தா இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா சீட் பேங்க்ன்றாங்க. அதாவது விதைகளுடைய வங்கி அது. அப்ப விதைகளோட வங்கின்றது வந்து, விதைன்றது வந்து செழிப்பின் அறிகுறி. அதனால ஒரு மிகப்பெரிய செழிப்பையும் வளத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது. அதாவது அபண்டன்ஸையும் அப்பலன்ஸையும் கொடுக்கக்கூடியது. அதாவது செழிப்பான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் எப்போ வளரும் அப்படின்னா, காலியான மனையில கடன்னு வளர்ந்துரும். அதே மாதிரி காலியான ஸ்பேஸ்ல கடன்னு நமக்கு மைண்ட்ல உள்ள நுழையிற மாதிரி இந்த கண்டிஷன். இது வந்து இந்த செடிகள் வந்து நிறைய தொழில் புரட்சினாலே, தொழிற்சாலைகள் நிறைய வந்தனால காணாம போயிடுச்சு. ஸ்ப்ரிங் வின்டர் சீசன், அதாவது குளிர்காலத்துல இல்லாம இருக்கும், இளவனை காலில் வந்துடும். 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஒரு 2.5 அடி தான் இருக்கும், சின்னதான் அது. பக்கத்து செடியில இருந்து பக்கத்துல போய் குனிஞ்சு போய் அங்க வளர ஆரம்பிக்கும். வந்து லீவ்ஸ், இலைகள், ஸ்டெம் எல்லாம் ரஃப்பா இருக்கும், ஸ்டிஃபா இருக்கும். நெற்றில் பூச்சிகள்லாம் அங்க நிறைய வளரும். லோப்டு லீவ்ஸ், அதாவது இணைந்த இலைகள். ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேல டாப் ஆஃப் த ஸ்டெம்ல, அதாவது தண்டுடைய உச்சத்துல இருக்கும் ஃப்ளவர்ஸ். 4 2 டபுள் 2 டபுள்ஸ் 4 இல்லையா, 4 இழைகள், இதழ்கள்லாம் வர்றது ஒரு பெக்யூலரான எனர்ஜி அது.
இன்டென்ஸ் எல்லோ, பயங்கர டார்க் எல்லோ. அது கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா இருக்கிற மலர்கள். கிளியர் பிரைட்னஸ், டிஸ்பெல்ஸ் க்ளூம். அது பாத்தீங்கன்னாவே அந்த வருத்தம் போயிடும், தேக்க நிலை போயிடும், இருள் தன்மை டப்புன்னு போயிடும். அப்படியே வெளிச்சம், அப்படியே வெளிச்சம் வர்றது. சீடர் ரொம்ப ஆழமா இருக்கக்கூடியது. ரீஅவேக்கனிங். டிஸ்டர்ப்டு கிரவுண்ட், நீங்க போய் அதை கலைச்சு விட்டாதான், கலைச்சு விடுவது. எதனா ஒண்ணு தொட்டா பெருசா பூதாகாரமா வருது அப்படின்னா, சில நேரத்துல வந்து எதனா ஒண்ணு தொட்டா பூதாகாரமா வருதுன்னா அதெல்லாம் மஸ்டர்ட் ஃப்ளவர். பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர், எல்லோ கலர். வைல்டு மஸ்டர்ட், அது பேர் வந்து என்ன சொன்னோம்னா சினாப்சிஸ் அர்பானஸ். இன்னைக்குதான் செக் பண்ணேன், நம்மளோட கடுகு கிடையாது இது, இது வேற. ஆனா பூக்கள் ஒரே மாதிரி இருக்கும். கிராஸ்லேண்ட் வேஸ்ட்லேண்ட் இன் யூகே. சினாப்சிஸ் அர்பென்சிஸ் 37வது. மஸ்டர்ட். கண்டிப்பா இந்த நிலையை ஞானம் அடைவதற்கு முன்னு இல்லாட்டி உங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னே இது நடக்கும். ஏன்னா இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரீசெட், பிளாக் ஹோல் டிராவல். எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க, ஒரு இழைக்கும் இன்னொரு இழைக்கும் கேப் இருக்கிறது. லோப்டு இலைகள் பாத்தீங்கன்னா லோப்ஸ் மாதிரி இருக்குது, அப்படியே கட்டிங்கா இருக்கிறது. சைஸே சின்னதா தான் இருக்கும், நம்ம வீட்டுல புதர்ல இருக்கிற செடிகள் மாதிரி தான். இலை பாருங்க, பூ பாருங்க, அது மட்டும் தான் இருக்குது. பக்கத்துல இருக்க செடிகள்லாம் பக்கத்துல தள்ளி வச்சிருச்சு, கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடியது. அடுத்து தண்டு பாருங்க, ரஃபா இருக்கு பாருங்க. ஒவ்வொன்று இலைகளும் இதுவும் தண்டும் ஒரு மாதிரி ரஃபா, பாக்குறதுக்கு ரக்கடா இருக்கிற மாதிரி. எந்த இடத்துல இருந்து வந்தாலும் நம்மளை மீட் எடுத்துரும். தபால் மீட் எடுத்துட்டு வந்து தேர் வில் பி லைட், தேர் வில் வழிகாட்டி. அதனுடைய தன்மை என்னன்னா விடுதலை. முக்கியமா பாசிட்டிவ் லைஃப் அஃபர்மிங், வாழ்க்கை எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்த்தல், அமைதி, தெளிவு, மகிழ்வு, மகிழ்ச்சியான ஒரு பேரமைதி, மன முதிர்ச்சி, கிளாரிட்டி. அதே மாதிரி பிரபஞ்ச தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், விழிப்போடு இருத்தல். பிரபஞ்ச தத்துவத்தோடு விழிப்போடு இருத்தல். சாதாரணமாக பாதிக்கப்படையாத இதயமும் மூளையும் இயற்கையோடு இருத்தல். ஸ்பேஸ் டைம் கான்சியஸ்னஸ், வெளி நேரம், வெளி காலம், வெளியே பற்றிய தெளிவு. கான்சியஸ்னஸ், ஸ்பேஸ் டைம் கான்சியஸ்னஸ். டைம் உள்ள போனா ஸ்பேஸ் வந்துடும், ஸ்பேஸுக்குள்ள போனா டைம் எல்லாம் போயிடும். அதுதான் மஸ்ட். ஸ்பேஸ் டைம் கான்சியஸ்னஸ். சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, கிரேட்டர் டிகிரி ஆஃப் டிஃபரன்சியேஷன் அண்ட் அவேர்னஸ். அதாவது ஆழ்ந்த தெளிந்த வேறுபாடான விஷயத்தை புரிந்து கொள்ள, வேறுபாடான விஷயத்தில் ஆழ்ந்த தேர்ந்த புரிதலும் விழிப்புணர்வும். எல்லாமே வேறுபட்டு இருக்குது, ஆனா வேறுபட்டதற்கிடையே ஒரு ஓர்மை இருக்குது இல்லையா? அந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டு விழிப்போடு இருந்தல். இப்போ 36 மனநிலையே இருக்கிற வேறுபாடுகள் மொத்தத்தையும் புரிந்து அதை பார்த்தல், விழிப்போடு இருந்து எந்த மனநிலையும் இல்லாது இருத்தல். எந்த மனநிலையும் எனக்கு தேவையில்லைன்னு எல்லா மனநிலையும். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், இது வந்து மனநிலை என்பது தற்காலிகமானது, அதனால யாரையும் கேட்டகரைஸ் பண்ணாதீங்க. நான் வாட்டர் வயலட், நான் வருவேன் எல்லாம் இல்லை. எந்த மனநிலையும் இல்லாமல் அழித்து அதை வந்து எரித்து சாம்பலாக்கி உங்களை புனிதமாக்கி நிற்றல். கிரேட்டர் டிகிரி ஆஃப் டிஃபரன்சியேஷன் அண்ட் அவேர்னஸ். அந்த வேறுபாடுகளில் ஒரு புரிதலும் விழிப்புணர்வும், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 37வது மலர் ஒட்டுமொத்தமா டேக் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆன்மா தன் மூலத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பித்து விட்டது. அதற்கான தயாரிப்புகள், அதற்கான தேர்வுகள் முழுவதுமான ரெடி ஸ்டார்ட்னு சொல்றோம், கொதிநிலையில இருக்குது. 99.99% வந்துருச்சு தண்ணி. அடுத்து ஆவி ஆவர் தான் 0.001% தான் தேவை.